ஹலோ மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாப் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நிறுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் வந்துட்டு இப்போ தான் என்னோடய பேபிக்கு பால் குடி வந்துட்டு மறக்கடித்தேன். ஸோ நான் என்னென்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்ல போகிறேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 6 month ஆகுது நம்ம கண்டிப்பாக ஃபீட் பண்ணணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு 1 year ஃபீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் முடியலை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் 6 months ஸ்டாப் பண்ணுங்கள். 1 year அண்ட் 1 yearக்கு மேலே நம்மளால் முடியுது அப்படின்னாலும் கொடுக்கலாம். 1 year 6 months 1.5 years 2 வருஷம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாங்க. அண்ட் கண்டிப்பாக 1 வருஷம் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தாய்ப்பால் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி குழந்தை அழுகுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த ரிஸ்க் எல்லாமே வீணாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. பேபி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 times நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க ஆர் 6 times ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து பாதியாக குறைங்க. 10 தடவை நீங்கள் ஒரு நாளைக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 டைமாக கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குறைக்கலாம். ஸோ சடனாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க எந்த ஒரு பழக்கத்தையுமே. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டே டைமில் ஸ்டாப் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு நைட் டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டே டைமில் வந்துட்டு பேபிக்கு ஃபீடிங் ஞாபகம் வர்றப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேடிக்கை காட்டலாம், வெளியில் தூக்கிட்டு போகலாம், அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் கூட வச்சு விளையாட விடலாம். தோளில் தூக்கி போட்டுட்டு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் போட்டுவிட்டு பார்க்க வைக்கலாம். வெளியில் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காட்டலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வந்துட்டு தூக்கம் வர்றப்போ ஃபீட் பண்ண அடம்பிடிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு போர் அடிக்கும் போது ஃபீட் பண்ண அடம்பிடிப்பாங்க. ஸோ நம்மளோட குழந்தைகளோட சைக்காலஜி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அவங்க எதுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம குழந்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக தாய்ப்பால் நிறுத்துறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் வந்து தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஐயோ இது ஒரு பெரிய வேலை, பெரிய கஷ்டம், நம்மளால் முடியுமா முடியாது அப்படி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நம்ம குழந்தைகளோட ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தாய்ப்பால் மறக்கடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபி தூக்கம் வர்றப்போ அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். தோளில் தூக்கி போட்டுட்டு வெளியில் போய் வேடிக்கை காமிங்க. தோளில் தூக்கி போட்டுட்டு ஏதாவது தாலாட்டு பாட்டு பாட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு நம்மளோட ஆத்தா, நம்மளோட கிராண்ட் மாஸ்லாம் வந்துட்டு தொட்டிலில் போட்டு நம்மளுக்கு பாட்டு பாடி தான் வந்து தூங்க வச்சாங்க. இப்போ வர வர அந்த பாட்டு பாடுறது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு பேபிக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாட ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் நெட்டில் சர்ச் பண்ணினாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தோளில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பாடிக்கிட்டே இருக்கும்போது பேபி ஈஸியாக தூங்கிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு தொட்டிலில் போட்டுக்குங்க. நம்ம தோளில் தூக்கி போட்டுட்டு நடக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு தோளில் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொட்டிலில் போட்டுட்டு பாட்டு பாடி வந்து தூங்க வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு பேபி கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவாங்க. அண்ட் நான் என்னை கேட்டிங்கன்னா தொட்டிலில் போட்டு தூங்க வைக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு வே நம்ம வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி ஒரு 1 week வந்துட்டு டே டைமில் அவங்க தூக்கம் வர்றப்போ போர் அடிக்கிறப்போ இப்படி பண்ணினீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லா பழகிடுவாங்க. ஒரு 1 week இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நைட் டைமில் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அவங்களுக்கு இப்போ தாய்ப்பால் ஞாபகம் வந்தப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி சினிங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுற கடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு இருக்குது இல்லைங்களா. ஐ மீன் என்னோடய பாப்பாக்கில் வந்துட்டு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமிங்கில் வந்துட்டு வாழைப்பழத்தை ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதை சாப்பிட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு அதை மறந்துடுவாங்க. அண்ட் இப்படி வந்துட்டு டே டைமில் ஒரு 1 week பழக்கிடுங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நைட்டு நல்லா ஃபீட் பண்ணி தூங்க வைங்க. குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹெவியான சாப்பாடு, நல்ல ஃபுட்டு
கொடுங்க. ஃபுட்னா வந்துட்டு ஒரே டைமில் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ 5 o'clock லைட்டாக கொடுங்க, அதே மாதிரி 6:30க்கு கொஞ்சம் லைட்டாக கொடுங்க, அதே மாதிரி 7:30க்கு லைட்டாக கொடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக பாப்பா தூங்க வைக்கிறப்போ வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு மில்க்கு கொடுத்து தூங்க வச்சுருங்க. அப்படி தூங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் பாப்பாவுக்கு தாங்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பசிக்குதுன்னு வந்துட்டு சினிங்கிட்டு அழுகுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு தொட்டிலில் போட்டு தூங்க வைங்க. இதுதான் ஈஸிங்க. தொட்டிலிருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு பாட்டிலே மில்க்கு கொடுத்துட்டு அப்படியே தொட்டிலில் போட்டு லைட்டாக ஆட்டி விட்டு தூங்க வைங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பேபி வந்துட்டு தொட்டில் போட்டு நம்ம ஃபஸ்ட் டே நைட்டு தூங்க வைக்கிறப்போ சினிங்கிட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்கங்க. நீங்கள் ஆனாலும் வந்துட்டு பாப்பாவை எடுத்துடாதீங்க, அப்படியே தொட்டில் ஆட்டி பாட்டு பாடி தூங்க வைங்க. ஒரு டே நைட் வந்து நீங்கள் அப்படி சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஒரு 2-3 டேஸ் ஆர் 1 வீக் வந்துட்டு நைட் இப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக பாப்பா வந்துட்டு தாய்ப்பால் மறந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் விளையாட விடுங்க. டே டைமில் நைட் டைமில் வந்துட்டு இதே மாதிரி லைட்டில் தொட்டில் ஆட்டி தூங்க வைங்க. அண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபீட் ஸ்டாப் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா தொட்டில் நைட்டு போடுறப்போ 2-3 டேஸ் இப்படி தாங்க பண்ணுவாங்க, சினிங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லன்னு ஆட்டி தூங்க வச்சுருங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு பால் கட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு சில பேர் வந்துட்டு பீச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா பீச்சு விட வந்துட்டு மறுபடியும் பால் உங்களுக்கு சுரந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக பெயின் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டைம் வந்துட்டு சுடுதண்ணி வச்சுட்டு லைட்டாக ஒத்தடம் கொடுத்து எடுங்க. இல்லைன்னா சுடுதண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க, மசாஜ் பண்ணி கழுவிக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பால் கட்டுறதுக்கு அரைஞ்சிருங்க, வலி இருக்காது. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டப்போ நிறைய பேர் சொன்னாங்க வேப்பெண்ணெயை வச்சு விடுங்க, கத்தாழை வச்சு விடுங்கலாம் சொன்னாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கனாலே ஈஸியாக மறந்துடுவாங்க. அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு குழந்தை இரிட்டேட் ஆகி எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகி அழுக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.